கையை கொடுங்க, உங்களை நான் மேலே தூக்குறேன், என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக இன்னும் வந்து இளவரசர் வந்து அந்த பொண்ணுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு அப்படிதான் நினைக்கிறாரு. இல்லை நான் வந்து கை கொடுக்க மாட்டேன், நீ என்னை மேலே தூக்குற மாதிரி தூக்கி அகைன் தள்ளி விட்டுருவ அப்படிங்கிறப்போ, ஐயோ சத்தியமாக இல்லை, நான் தெளிவாக இருக்கேன், புரிஞ்சதா, நீங்கள் கையை கொடுங்க, கீழே விழுந்தா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசுகிறப்போ இளவரசரும் நம்பி கையை கொடுக்குறாங்க. எப்படியோ சொல்ல நான் வந்து மேலே எடுத்து காப்பாற்றிடுறா. மேலே வந்ததும் இளவரசர் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை தொடப்பாரு, கையை தொடப்பாரு. அப்பாடா நான் உயிரோடு இருக்கேன். ஆமாம் அன்னைக்கு ஏதோ வேற மாதிரி நடந்துக்கிட்டே அப்படிங்கிறாங்க. அதுவா என்னோட கிரேசினஸ் அப்பப்போ வரும் அப்பப்போ போகும். ஏய் என்கிட்ட பொய் சொல்லாத அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்க, அன்னைக்கு உங்களை பார்த்ததும் ஏதோ கொள்ளையர்கள் மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் ஒரு நடிப்பு போட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, உனக்கு என்ன வேணும், நான் எப்படி கைமாறு செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ இவரோட குதிரையில் வந்துட்டு இளவரசரை வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பறவை வந்து வேட்டையாடி கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமாக சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நான் அதை வேணால் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் பாடி கார்டு வந்து கழுத்தில் கத்தி வச்சுருவாங்க. நான் கழுத்தில் வச்சுட்டு ஏய் யாரு நீ என்ன எதுன்னு கேட்க, பேண்டை சேர்ந்து அந்த 2 மென்னும் வந்து உன்னை பார்க்குறதுக்கு இந்த மலையில் வாழ்கிற பொண்ணு மாதிரி இருக்க, பொய் சொல்லாத, என்ன பண்ணுறேன் இளவரசர்கிட்ட அப்படிங்கிற சமயத்தில் நிறுத்துங்க அந்த பொண்ணு தான் என் உயிரை காப்பாற்றினா, இதை பாரு பொண்ணே மன்னிச்சிரு, என் ஆட்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு சொல்லனாக்கு பயம் வந்திருக்கும், அந்த பொண்ணை வந்து எழுப்பி விடுங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த பேண்டை சேர்ந்த மென் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சட்டையை பிடிக்கிறப்போ அவங்க நெஞ்சில் வந்து பச்சை குத்திருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆன்ட்டியோட கடையில் சில பேர் வந்து ஒரு ஸ்பை கேங் இருக்குது, அவங்க வந்து 5 வருஷம் 10 வருஷம் காணாமல் போனவங்களை கூட கண்டுபிடிச்சிருவாங்க, கெட்ட கனவுகளை திங்கிறவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பச்சை குத்தி இருப்பாங்க. பன்னியும் யானையும் சேர்ந்த மாதிரி ஒரு மிருகம், அந்த மிருகத்துக்கு பேரே இல்லை, அப்படிப்பட்ட மிருகத்தை பச்சை குத்தி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவங்க சொன்ன ஸ்பை கேங்கும் இந்த பேண்டும் 2ம் ஒன்று தாங்க. இப்படி ஒரு பேண்டு வந்து அரசர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது பொதுமக்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியல, ஆனால் ஒரு ரூமர் மாதிரி பரவும் இல்லையா, அதனால அது ஒரு ஸ்பை கேங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் பேசியிருப்பாரு. ஆக மொத்தத்தில் அவங்க பேசின ஸ்பை கேங் பேண்ட் 2ம் ஒன்று தான். ஆனால் இந்த பேண்டை சேர்ந்தவங்களுக்கு தான், அதுவும் இந்த பேண்டில் சேர்ந்து கரெக்டாக ட்ரெயின் ஆகி நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேட்டுவே குத்தி விடுவாங்க. இதை பார்த்ததும் அவங்க பேசிக்கிட்டது எல்லாமே வந்து சொல்லனாக்க ஞாபகம் வந்துடுது. நீங்கள் தான் இந்த ஸ்பை கேங்கா அப்படிங்கிறாங்க. என்னது ஸ்பை கேங்கா அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு சொல்லனாக்கு என்ன வந்து மைண்ட் வந்து யோசிக்கவே முடியல. இளவரசர் இருந்துட்டு அந்த பறவையை கேட்டியேமா அது மட்டும் போதுமா அப்படிங்கிறப்போ அது போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை எடுத்துட்டு அங்கேருந்து சொல்லனா கிளம்பிடுவா. பாதி தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமாக தான் எல்லாமே ரியலைஸ் ஆகுது. ஐயோ இவங்க அந்த ஸ்பை கேங்கு, நாம இளவரசரோட உயிரை காப்பாத்தினதுக்கு இந்த பறவை கேட்டதுக்கு பதிலாக நம்ம தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்கலாமே அப்படின்னு உடனே திரும்பி அங்கே சொல்லனா போக இங்கே சீனா அப்படியே கட் பண்ண அரண்மனைக்குள்ளே தான் காட்டுறாங்க. இந்த தங்கச்சிக்காரிக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அரசர் எழுந்துட்டாரா அப்படின்ட்டு அந்த பணிப்பெண் கிட்ட கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்க. என்ன ஏதாவது கூப்பிட்டு விட்டாரா, என்ன ஏதாவது பார்க்கணுன்னு சொன்னாரா, நான் அவரை பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கான அதிகாரம் இல்லைங்க, என்கிட்ட எதுவும் சொல்லியும் விடலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் குயினோட மெய்டு வருவாங்க. அவங்க வந்ததும் தங்கச்சிக்காரி வணக்கம் வைப்பா, உங்களை குயின் பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. குயினை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. குயின் உங்களை பேசி உங்கள் பேரை சொல்லி என்னை பார்த்து பதில் சொல்லுன்னு அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் குயினை வந்து நீ வந்து கண்ணோட கண் பார்க்கக்கூடாது, அது மரியாதை குறைச்சல் சரியா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. குயின் தான் குழந்தையாச்சே, நாம் வந்து ஒரு குயின் மாதிரி உட்காரணும் அப்படின்னு பல போஸெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் எப்படியோ உட்காந்துருவாங்க. வெளியிருந்து சவுண்டு கேட்குது, அரசியாரே இந்த மாதிரி நான் சுபேகா அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னது உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. வந்ததுமே நீ தான் சுபேகாவா அப்படின்னு கேட்டதும் தங்கச்சிக்காரி ஆமா ராணின்னு சொல்லி ராணி நிமிந்து பார்த்துருவாங்க. உடனே மெய்டு இருந்துட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா ராணியை நிமிந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ பரவாயில்ல விடுங்க, ஆமாம் நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், சரி உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த வருஷத்தோட 19 முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லனாக்கு தாங்க இந்த வருஷத்தோட 19 வயசு முடியுது, இந்த தங்கச்சிக்காரிக்கு 17 வயசு தான். ஆனால் இங்கே சுபேகா அப்படின்ட்டு சொல்லனாவோட இடத்த தானே தட்டி பறிச்சுட்டு வந்திருக்கா, அதனால தான் 19 வயசு இந்த வருஷத்தோட முடியுது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டது ராணி இருந்துட்டு ஐ சூப்பர், எனக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் தான் அப்படின்னதும் மெய்டு பார்த்துட்டு ராணி ராணி அப்படிம்பாங்க. ராணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, செம சில்லு செம கூல் செம பப்ளியாக இருப்பாங்க. இவ வந்து சொல்லுவா தங்கச்சிக்காரி, எனக்கு அரண்மனையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாம் புதுசாக இருக்குது, நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ இல்லைம்மா புரியுது,
என்னென்ன எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நாம ஜாலியாக இருப்போம். என்ன இங்கே இருக்கிறவங்களாம் வயசானவங்களா இருக்காங்க. எனக்கு என் ஏஜ் என் வைபோட செட் ஆகுற மாதிரி யாரும் கிடைக்கல. நீ கிடைச்சிட்டே இல்லை. நாம 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக வைப் பண்ணுவோம். என்ன ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்குனே வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் உனக்கு என்ன தேவை எதுன்னு பார்த்துக்கிறதுக்குன்னு உனக்கு மெய்டு இருக்காது. ஏன்னா இன்னும் உன்னை வந்து இளவரசியாக அறிவிக்கலை, இளவரசி பட்டமும் கொடுக்கல, தனி சாம்பரும் கொடுக்கல இல்லையா. ஸோ அதனால் நான் உனக்கு ஒரு மெய்டை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நீ நல்லபடியாக சுபேகாவை பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க. வெளியே வர்றப்போ தங்கச்சிக்காரி கேட்பா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்குறப்போ, இதை பாருங்க இளவரசி, நீங்கள் வந்து என்கிட்ட இந்த அளவுக்கு சகஜமாலாம் பேசக்கூடாது. நீங்கள் எனக்கு ஆர்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் தங்கச்சிக்காரிக்கு இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கை தானே வேணும்ன்ட்டு வந்தா அதனால கொஞ்சம் கூட சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போது அந்த பக்கம் வந்த ஜின்மோ இந்த தங்கச்சிக்காரியை பார்த்துடுறான். இன்னுமே கூட இந்த தங்கச்சிக்காரியை எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகம் வரல. ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கோன்னு மட்டும் தோணுது. அதுக்கப்புறமாக தங்கச்சிக்காரியை அவங்கள வந்து ரூமில் வந்து வைக்க சொல்லியிருப்பார் இல்லையா, அரசர் வெயிட் பண்ண சொல்லி அந்த ரூமுக்கே கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணுக்குன்னு ராணி கொடுத்த மெய்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இன்னும் சொல்ல போனால் ராணியை விட நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அப்படி ஒன்றும் நினைக்கல அப்படின்னு தன்னடக்கமாக இந்த தங்கச்சிக்காரிக்கு அந்த சமயத்தில் கண்ணாடியை பார்த்துக்கிறா. அப்போ தான் யோசிக்கிறா, ராணி பேசுறது ஞாபகம் வருது. ராணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஓ உனக்கும் 19 வயசு தானா, எனக்கும் 19 வயசு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. 19 வயசில் இந்த இடத்துக்கு ராணியாக அவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் படாத கஷ்டப்பட்டு மண்ணு புழுதியில் புரண்டு என்னென்னமோ மாதிரில வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கிறா. அப்போது இந்த மெய்டும் வந்துட்டு சொல்லுவா, இதை பாருங்க, நீங்கள் இன்னும் இளவரசி ஆகலை, அரசர் வந்து உங்களுக்கு இளவரசி பட்டம் சூடலை, ஆனால் ராணி உங்கள் மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ராணிக்கிட்ட எப்போவுமே நல்ல விதமாக நடந்துக்கோங்க. ஏன்னா அரசர் ராணியை மனைவியாக பார்க்குறத காட்டிலும் ஒரு பொண்ணாக தான் அக்கறையாக பார்த்துப்பாரு. அதனால எப்போவுமே ராணி பக்கம் நீங்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அரசருக்கே கோவம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருப்பா. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அந்த சமயத்தில் விசு இருந்துட்டு ஏதோ அந்த துணிலேயே வந்துட்டு ஆரிகாமி மாதிரி என்னமோ பண்ணுவார். அதை மற்ற அமைச்சர்கள் பார்த்துட்டு, பரவாயில்லையே என்னென்னமோ கையிலலாம் வித்தியை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இது எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்த ஸ்கில், எனக்கு ரொம்ப இது மாதிரி பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. ஆமாம், இளவரசர் அரண்மனையில் காணுமே, 2 நாள் ஆச்சே, அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்சு போகுது. யாருக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறமாக அரசர் வந்து கேர்டேக்கர் கிட்ட கேட்குறாங்க, இளவரசர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துதான்னு சொல்லிட்டு. இல்லை அரசரே அப்படிங்கிறாங்க. அரசர் ஒரு பேர் மூச்சு விடுறாரு. ஏதோ வந்து சீக்கிரமாக ஒரு நியூஸ் வந்து கொண்டு வந்துடுவான் இளவரசர்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பார் போல இருக்கு. இந்த பக்கம் இளவரசர் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அதான் சொல்லனாக்கு வந்துட்டு இந்த பறவை எதுக்கு, அவங்க எல்லாருமே அந்த ஸ்பை கேங்கு தானே, அந்த ஹெல்ப்பை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, எனக்கு இந்த பறவை வேண்டான்னு கொடுக்குறப்போ, எனக்கு தெரியும் நீ திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு, இந்த பறவைக்கு பதிலாக வெள்ளி நாணயங்கள் தானே வேணும் அப்படிங்கிறப்ப, வெள்ளி நாணயங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அந்த ஆட்களோட சட்டையை கிழிச்சு பார்க்குறாங்க. அந்த டேட்டோவை பார்த்ததும் எனக்கு இவங்க தான் வேணும், எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும், இவங்களை வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்களை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இளவரசருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவங்க பேண்டை சேர்ந்தவங்க, அரசர் இந்த மாதிரி ஒரு பேண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரகசியம். இளவரசருக்கே வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ தானே தெரிஞ்சது. எப்படி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க ஸ்பை கேங் தானே அப்படின்னதும், ஓ ஏதோ ரூமர் மாதிரி இந்த பொண்ணு கேள்விப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க வந்து கெட்ட கனவுகளை தின்றுவாங்க. 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் காண போனவங்களை கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்க. இந்தாங்க இந்த பறவையெல்லாம் எனக்கு வேண்டாம், இவங்க 2 பேரும் எனக்கு கொடுங்க, என் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. இளவரசரும் என்ன பேசுற அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, நான் உங்க உயிரை காப்பாத்திருக்கேன், அதுக்கு நீ என்ன வேணா கேளு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க, அது முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ இளவரசர் இருந்துட்டு, ஆமாம் நான் அப்படிதான் வாக்கு கொடுத்தேன், அதை நான் மாற்ற மாட்டேன். இப்போ நான் சொல்றது யாராவது கிட்ட சொல்லிட்டு அப்படின்னா அவ்வளோதான், நீ தண்டனைக்கு உரியவளா மாறிடுவ அப்படிங்கிறாங்க. நான் வந்து இந்த நாட்டோட இளவரசர், இவர் வந்து என்னோட பாடி கார்டு, இவங்க 2 பேருமே நாங்கள் வச்சிருக்கிற பேண்டில் இருக்கக்கூடிய மென், இவங்கெல்லாம் பயங்கரமாக ட்ரெயின் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இளவரசேன்னு பேசியிருப்பாங்க. அப்பெல்லாம் சொல்லனா பெருசாக கண்டுட்டு இருந்திருக்க மாட்டா. ஆனால் இப்போ இவரே இந்த நாட்டோட அரசரோட மகன் அப்படின்னு சொன்னதும் விழுந்து கும்பிட்டு மரியாதை செலுத்துறா. ப்ளீஸ் இவங்களை என் கூட அனுப்பி வைங்களே, அதுதான் நான் வந்து உங்கள் உயிரை காப்பாற்றினதுக்காக உங்ககிட்ட இருந்து நான் பதிலாக கேட்குற பரி உபகாரம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் எதுக்குன்னு கேட்குறப்போ, இல்லை இந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தோம், அந்த இடத்துல சில பேர் வந்தாங்க, என் அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க, கடைசியில் நானே தங்கச்சி மட்டும்தான் இருந்தோம், இப்படியெல்லாம் நடந்தது, கடைசியில் அவனுங்களை தேடி வந்தப்போ என் தங்கச்சியும் கடத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவா. இந்த பெரியண்ணா சின்னனாவும் அந்த பக்கம் வந்தவங்க எல்லாம் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னா பார்த்துட்டு இருப்பாங்க.
இவன் என்ன விளக்கம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த பேண்டை சேர்ந்ததுல ஒருத்தர் அந்த பக்கம் வந்து என்னடா வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்படி சொல்லனா எல்லாத்தையும் பேசிட்டு, நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்கள் உயிரை நான் காப்பாற்றிருக்கேன்ல, ப்ளீஸ் எனக்கு இந்த உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏய் நீ வந்து இவர் உயிரை காப்பாற்றினியா, அதுக்காக உதவி கேட்டுட்டு இருக்கியா, ஓகே ஓகே நான் நினச்சேன் நீ இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லுறப்போ, யார் நீங்கள யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பெரியண்ணா சின்னனாவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இருட்டிட்டதுனால அங்கேயே நெருப்பு மூட்டி அந்த பறவை இவங்களே சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெரியண்ணா சின்னனா இவங்க கூட ஒட்டிக்கிறாங்க. இளவரசர் எல்லா கதையும் கேட்டுட்டு, ஸோ உன் தங்கச்சி வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்காக இந்த பேண்டோட ஹெல்ப்பை கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்கள வந்து நாங்கள் ஆத்தங்கரையில் புதைச்சோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் அந்த மாதிரி புதைச்சி இறுதி காரியத்தை கூட செய்ய முடியல. ஆனால் என் அம்மாவோட ஆத்மா கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட ஆத்மாவை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ பாடி கார்டு சொல்லுவாங்க, கொள்ளையர்களோட அட்டூழியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இளவரசரும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உன்ன மாதிரியே இந்த கொள்ளை கும்பலால் குடும்பத்தை தொலைச்ச ஒரு பொண்ணை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரியை தான் மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு. மனசில் இல்லை அது கொள்ளை கும்பல் பண்ண வேலையில், சரி அது வேற கதை, நான் பாட்டுக்கு தேவையில்லாமல் உங்ககிட்ட எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கேன், இதை பாரு, உன் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ப்ளீஸ் இளவரசரே ப்ளீஸ் இவங்க 2 பேரும் எனக்கு அனுப்பி வைங்க, பேண்டோட உதவி கிடைச்சா போதும், கண்டிப்பாக என் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, இந்த பேண்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அரசர் தான் ஆர்டர் கொடுக்கணும், ஏன்னா அரசரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த பேண்டே இருக்குது. அதனால நீ நினச்ச மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் நீ வந்து இவங்களை அனுப்பிச்சு வைங்க, நான் கூப்பிட்டு போய் என் தங்கச்சி தேட்டர்லாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி உயிரோட அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பாக என் தங்கச்சி உயிரோட இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாடி கார்டு வந்து அதட்டுவாங்க, இளவரசர் முன்னாடி வார்த்தையை ஒசதி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இளவரசருக்கு புரியுது, உன் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சவ, நீ அவளுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு தேடுற, உன் உயிரையே பணிய வைக்க தயாராக இருக்க அப்படிங்கிறப்போ நீ எந்த அளவுக்கு உன் தங்கச்சி மேலே உயிரை வச்சிருப்பேன்னு எனக்கு புரியுது. ஆனால் இந்த பேண்டையெல்லாம் உனக்காக அனுப்ப முடியாதுமா, நீ வேணா இந்த பேண்டில் சேர்ந்துக்கோயேன், நீ பேண்டில் சேர்ந்துக்கிட்ட அப்படின்னா உன் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சரி இளவரசரே, நான் கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன், என் தங்கச்சி கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பாக அதை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இளவரசர் சொல்கிறாங்க, பேண்டில் பொதுவாக பெண்களை சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இது மாதிரி ட்ரைனிங் மாதிரி வைப்பாங்களாமா, அந்த ட்ரைனிங்கில் பெண்களும் வந்து கலந்துக்கலாம், அந்த ட்ரைனிங்கில் பாஸ் ஆனால் பெண்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் இது வரைக்கும் அதில் பெருசாக யாருமே தாக்கு பிடிச்சது கிடையாது, ஆண்கள் தான் தாக்கு பிடிச்சு இந்த பேண்டில் சேர்ந்துருக்காங்க. நீ அதுக்கு சம்மதம் சொல்கிறியா, சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நான் சேர்ந்துக்கிறேன், என் தங்கச்சியை வந்து நான் அந்த பேண்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக கண்டுபிடிக்க முடியும்னா நான் கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, அவ்வளோ ஈஸியால் அந்த பேண்டில் ஒன்று சேர்த்துக்க முடியாது, உன்னோட ஒர்த் என்னன்னு எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாடை காட்டுறப்போ இந்த பாடி கார்டு போயிட்டு அந்த பறவையை பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் இன்னொரு பறவை இருக்கும், 2 வச்சுருப்பாங்க, அதில் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. நான் பயங்கர பசியோடு இருக்கேம்மா, ஸோ வெறும் வயிற்றில் டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, இந்த பறவையை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து கிராமத்தில் விற்று சில தானியங்களை வாங்கிட்டு வா, அதை நாம் சமைச்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறமா நம்ம பொறுமையை உட்காந்து பேசலாம். கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சொல்லலாம், வாங்கிப்போ எங்கே கொண்டு போய் விற்கிறது இந்நேரத்தில், அது இல்லாமல் இது கொஞ்சம் காஸ்ட்லியான பறவையாச்சு அப்படிங்கிறப்போ, அப்படியா வேண்டாமா அப்படிங்கிறப்ப, இல்லை நான் விற்றுட்டு வரேன். சரி, அந்த கீழே ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நாங்கள் வர்றப்போ பார்த்தோம், அந்த கிராமத்தில் கண்டிப்பாக இந்த பறவை வாங்கிப்பாங்க, இந்த பறவைக்கு பதிலாக உனக்கு தானியங்கள் ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க, பெரிய அண்ணன் சின்ன தவிர்த்து. நான் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ, அதுக்குன்னு கால அவகாசம் இருக்குமா, இதோ இந்த நெருப்பு அணையிறதுக்குள்ளே நீ வந்துடணும் சரியா அப்படின்றது. சரின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்குள்ளேயும் சொல்லனா வரா. அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்துட்டு இந்த பறவையை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் அரிசியும் வேறு சில தானியங்களும் பீன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த ஒரு லேடி பயந்துட்டே நிற்பா. ஏங்க பயப்படுறீங்க, இது வந்து நல்ல விலை மதிப்பான பறவை தான், செத்து போச்சு, நீங்கள் இதோட மீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாம் தடியாக எழுந்து நிற்பாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் கொள்ளையர்கள். அது இந்த இளவரசர்கிட்ட மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க, அங்கே இருக்கிறது ஃபார்மர்ஸே இல்லையே இளவரசரே, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொள்ளைக்கார கும்பல், அங்கே போய் இந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதோ பெரியண்ணா சின்னனா இருந்துட்டு, அட பாவிகளா, நாங்கள்லாம் வழியில் வர்றவனுக்கிட்ட கொஞ்சம் திருடுதாண்டா செய்வோம், நீங்கள் அந்த சின்ன பொண்ணை போய் இந்த கொள்ளையர்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. மற்றவங்கெல்லாம் என்னது இளவரசர்கிட்ட இப்படி பேசுறியா அப்படிங்கிறப்போ இளவரசர் பதட்டப்படாமல் அந்த பொண்ணோட பேர் சொல்லனா அப்படின்னு சொன்னான். சொல்லனா அப்படிங்கிற அந்த பேரோட அர்த்தம் விண்டரில் மட்டும் போக்கக்கூடிய ஒரு காட்டு மலரோட பேர் தான் சொல்லனா. ஸோ அவள் கண்டிப்பாக பயங்கர டஃப்பான பொண்ணாக தான் இருப்பா, அவள் பேரும் ரொம்ப நல்லா இருக்கு, அவள் பேண்டில் சேரணும்னு நினச்சிருக்கா, அதுக்கு இந்த மாதிரியான கடுமையான பயிற்சியை தாண்டுனாதான் பேண்டில் சேர்றதுக்கான இந்த ட்ரைனிங்குள்ளேயே வர முடியும். அவள் இந்த பேண்டில் சேரணும் அப்படின்னா இந்த பரீட்சையை தாண்டி தான் தீரணும். ஒருவேளை அவள் அந்த இடத்துல இருந்து திரும்பி வரலை அப்படின்னா எங்களுக்கு அவள் பயன்பட மாட்டா, அவள் இந்த பேண்டில் சேர்றதுக்கு தகுதி இல்லாதவ. இப்போ நான் அவளுக்கு வச்சிருக்கிறது பரீட்சை தான், இந்த பரீட்சையில் அவள் தேறி வந்தா அப்படின்னா இந்த பேண்டில் சேர்றதுக்கான என்ன ஏதுன்னு இருக்குன்னு பார்க்கலாம்.
இல்லைன்னா அவள் எங்களுக்கு தேவைப்பட மாட்டா. அவளுக்கு என்ன வேணுமோ அவள் தங்கச்சி தேடணுங்கிறதுக்காக பேண்டை கேட்டா. அதுக்கு நான் ஒரு விஷயத்த முன் வச்சேன், அதுக்கு அவள் செய்கிறேன்ட்டு போயிருக்கா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் சொலனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் புரிஞ்சு போச்சு. அந்த கொள்ளையர்கள்லாம் தனியாக சிறை பிடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயும் சில பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லனா கேட்குறாங்க, நீங்கள்லாம் இந்த கிராமவாசிகளா, உங்களை சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறப்போ, அட போமா, இங்கே கிராமமே கிடையாது, எங்களை எல்லாம் வேற ஒரு கிராமத்தில் இருக்கிறப்போ இவனுக்கு அப்படியே அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க, எங்களை திருடிட்டு ஏதாவது வேலை செய்யணும்னு அதுக்கு ஆட்கள் தேவையில்லையா, அதுக்கு மாதிரி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இளவரசர் சொன்னது ஞாபகம் வருது. அப்போ இளவரசர் தெரிஞ்சே தான் அனுப்பிச்சிருக்காரு, கீழே கிராமம் இருக்குன்னு பொய் சொல்லியிருக்காரு, இங்கே கொள்ளையர்கள் வந்து முற்றுகையிட்டிருக்காரு அப்படின்னு இளவரசருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளை தெரிஞ்சே தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது சொல்லனாக்கு புரிய வருது. இங்கே குடிச்சிட்டு இருந்த அந்த கொள்ளையர்கள்லாம் அதுக்கப்புறம் பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பேண்டை சேர்ந்த 2 மென்னும் கேட்குறாங்க, இளவரசரே அந்த பொண்ணு நல்லபடியாக நீங்கள் சொன்ன டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னா, அதாவது அந்த பறவையை கொடுத்துட்டு தானியங்களை வாங்கிட்டு வந்துட்டா கண்டிப்பாக நம்ம பேண்டில் சேர்த்துக்க போகிறோமா அப்படிங்கிறப்போ, ஆமாம், அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு வாக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், அரசரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம். இதை பற்றி நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருப்பேனா? அந்த பொண்ணு நான் சொன்ன டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்லனாம பேண்டில் சேர்த்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேண்டுக்கும் ஒரு பொண்ணு தேவைப்படுறா, எந்த அளவுக்கு டஃப்பாக வரக்கூடிய பயிற்சி அந்த பொண்ணு தாங்குவா அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் அவளுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இளவரசருக்கு கொள்ளையர்கள் அங்கே முகாமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சில மக்களை வந்து அவங்க கைதி மாதிரி பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இளவரசருக்கு தெரியாது. இளவரசரோட சேர்த்து மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. இவங்க 4 பேர் போயிட்டு அந்த கொள்ளைக்கார கும்பலை வந்து கண்டிப்பாக எதிர்க்க முடியாது. இங்கே ஒரு கொள்ளைக்கார கும்பல் இருக்கு, நாம தேடி வந்திருக்கிறது எந்த கொள்ளைக்கார கும்பல் வந்துட்டு சாவா அவங்கள கொன்னாங்க என்ன ஏது அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமாக அரண்மனைக்கு போயிட்டு நாம சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இளவரசரோட பிளான். அப்படி இருக்கிறப்போ சொலனாவை ஏன் அவர் தனியாக அனுப்பிச்சாருன்னா, சொலனா கிட்ட அந்த சாதுரியம் இருக்குது, அது இளவரசர் பார்த்துட்டாரு. ஃபஸ்ட்டு வாட்டி நாங்களும் வந்து கொள்ளையர்களாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு சொலனா ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஏதோ புத்தி பேதலிச்சு போன பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணி தப்பிச்சிருப்பான் இல்லையா, அதில் அவளோட புத்தி கூர்மை சாதுரியமும். 2வது, இளவரசர் அந்த பள்ளத்தில் விழுந்து செத்தே போயிருப்பார், எலும்பு கூட கிடச்சிருக்காது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப கூட பவரை யூஸ் பண்ணி இளவரசரை காப்பாற்றிருப்பா. அந்த பொண்ணுக்கு புத்தி கூர்மையும் இருக்குது, ஓரளவுக்கு உடல் வலிமையும் இருக்குது அப்படிங்கிறது இளவரசருக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த டாஸ்க்கை தைரியமாக கொடுத்தாரு. அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்புறாரு. இந்த பக்கம் அந்த அடப்பட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் இருக்கு. அவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்களை இந்த கொள்ளையர்கள் எப்போ பிடிச்சாங்க, எங்கே பிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி பக்கத்து கிராமம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி, நீ ஏமா தெரிஞ்சே வந்து இங்கே மாட்டணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லை அது வேற கதை, நான் வந்து இங்கே கொள்ளையர்கள் இருக்காங்கலாம் தெரிஞ்சு வரல, இது எனக்கு ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் விடுங்க, இந்த கொள்ளையர்கள் உங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, எங்களை எதுக்கு தெரியுமா வச்சுருக்கானுங்க, சமைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு ஆட்கள் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற சில பெண்களை இவனுங்க வந்து ரொம்ப தப்பாகவும் நடத்துவாங்க. அப்படி இதில் கேட்குறப்போ அழுதுகிட்டே சொல்லனா சொல்லுவா, இதே மாதிரி கொள்ளையர்கள் தான் அம்மா அப்பாவை கொண்டு தங்கச்சியும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ, உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும், 17 வயசு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ, பெரிய பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு வித்துருவாங்க, இல்லைன்னா ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துல வித்துருவாங்க அப்படிங்கிறப்போ தன் தங்கச்சி எங்கே கஷ்டப்படுறாளோ அப்படின்னு நினச்சி இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவள் அங்கே சொகுசாக தான் இருக்கா. இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவன் வரான். தலைவன் வந்தவன் இந்த பெண்கள் இருக்கிற கூண்டை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய கூப்பிடுறான். அந்த குழந்தையோட அம்மா உடனே இரும்பு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணை வெளியே இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிறப்போ, பேசாம இருங்க, அவள் சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, பாத்ரூம் கூட போக முடியாமல் உட்காந்த இடத்துல பாத்ரூம் போய் வச்சிருக்கா, அவளுக்கு காய்ச்சலாக இருக்குது, காஃபாக இருக்குது, உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், நீங்கள் வேணா இந்த பொண்ணை கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொலனாவை மாட்டி விட்டுருவா. அதுவும் சரிதான், புது பொண்ணு இவளா வந்து மாட்டியிருக்கா, இவளையே என்னோட கூடாரத்துக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவன் முன்னாடி போயிடுவான். எல்லாரும் போயிடுவாங்க. என்னை மன்னிச்சு, என்னால் என் பொண்ணை அனுப்ப முடியாது, அதனால உன்னை மாட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிறப்போ, பாருங்க எனக்கு புரியுது, ஆனால் உடனே அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவனோட வீக்னஸ் சொல்லுங்க, அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது ப்ளீஸ் சொல்லுங்க, அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, இவனுங்க வந்து கைதியாக பிடிச்சு வச்சதில் இந்த லேடியும் இந்த குழந்தையும் ரொம்ப நாளாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தலைவனை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து மீன் எப்படி தண்ணியிலேயே கிடக்குமோ அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே கிடப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் சொல்கிற வார்த்தையை அவனோட ஆட்கள் கேட்கலன்னா பயங்கர கோவம் வரும். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டான். எவ்வளோ வருஷம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஆட்கள்னு யோசிக்க மாட்டான், கொண்டுருவான். அப்புறம் அவனோட அவனோட அந்த வாளை யாராவது தொட்ட அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது யாராவது தொட்டு அவனை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேசினாலும் அவனுக்கு கோவம் வந்துடும். அப்படிங்கிறப்போ இவங்க கரெக்டாக பேசி முடிக்கிறதுக்கும், வா எங்கள் தலைவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சொலனாவை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளே போனதும் சொலனா வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கூடாரத்தோட வீக் பாயிண்ட் என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்குறா. என்ன இவங்க ஒன்று இங்கே வாழ்கிறவங்க கிடையாது, கொள்ளையர்கள், அங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தானே கூடாரெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வீக் பாயிண்ட் எல்லாம் பார்த்துக்கிறா. இந்த ஆள் ஒயின் ஊற்றி கொடுக்க சொல்கிறா, அதையும் பண்ணுறா. அந்த சமயத்தில் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீரவாளை லைட்டாக தொட்டு பார்ப்பா.
அதை பார்த்தது இந்த கொள்ளையன் வந்துட்டு கையில் சாட்டையை வந்து பிடிச்சிடுவான். அவன் வந்து நோட் பண்ணிட்டு, வாவ் இந்த மாதிரி வீரவாளை நான் பார்த்ததே கிடையாது அப்படிம்பாங்க. உடனே இந்த பொண்ணு தன்னோட வாளை வந்து புகழ தான் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் எஸ் இந்த வாள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு லக்கு, எனக்கு எல்லா கிரெடிட்டையும் கொடுக்கும், ஏன்னா இதை வச்சுட்டு நான் எப்பெல்லாம் கொள்ளடிக்க போகிறேனோ அப்போல்லாம் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் பொண்ணே, நீ வந்து நாங்கள் பிடிச்சிட்டு வந்த பொண்ணு கிடையாது, நீயா தான் வந்திருக்க, உன் வயசு என்ன அப்படின்னு கேட்குறப்போ, இந்த வருஷத்தோட 19 முடியுது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியா நீ ஏன் இதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிறப்போ, நான் தெரிஞ்சுதான் வந்தேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட வீரத்தை பற்றியும் உங்கள் வாளை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் கிராமத்து பக்கம் பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொள்ளைக்கூட்டம் இருக்கான், அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவர்கிட்ட டிராகன் வால் இருக்கான், அது வந்து கல்லை கூட 2 துண்டாக உடைச்சிருமா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறமாக அந்த கொள்ளைக்கூட்டத்தை தான் போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் வாளை பார்த்தா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னது பயங்கர கோவம் வந்துடும். என்ன சொன்னேன், என் வாள் வந்து அந்த டிராகன் வாளை விட குறைச்சலாம், என் வாளாட பண்ண முடியாதான், இப்போ நான் என் வாளை சொல்லட்டேனேன்னு வச்சுக்கோ, கல்லை ஒரு துண்டா என்ன 10 துண்டா செதறடிக்கும் அப்படிங்கிறப்போ நினச்சேன், அந்த டிராகன் வாளை விட உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் வால் வீசுகிற அழகையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் வால் வீசுங்க அப்படின்னு சொல்லி வந்தோடனே இந்த கூடாரத்தில் எது வீக் பாயிண்ட் அப்படிலாம் நோட் பண்ணி வச்சுருப்பா இல்லையா, அதை மைண்டுக்குள்ளே கேல்குலேட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தலைவரே இந்த பக்கம் வாழை வீசுங்க, ஒரே இதில் இந்த கம்பு 2ஆக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டிராகன் வால் என்ன உங்களோட வீரவாள் தான் சிறந்தது அப்படிங்கிறப்போ அந்த ஆள் அதே மாதிரி பண்ண போவான். அப்போ கரெக்டாக இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வர்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்றுப்பான், ஏன்னா இந்த கூடாரம் விளையாடுறப்போ இவ்வளோ மாட்டிக்க கூடாது இல்லையா. ஆனால் ஒரே அடியில் அந்த கட்டையெல்லாம் பொழக்காது, பரவாயில்ல இன்னொரு வாட்டி பண்ணுறது தப்பு கிடையாது, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் ஒரே வாட்டி தான் இந்த 2ஆ பிறந்தீங்க அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேனா அப்படிங்கிறப்போ, எஸ் தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் மறுபடியும் இன்னொரு போடுறப்போ அவ்வளோதான், அது சப்போர்ட்டிவாக இருந்து அந்த கட்டை பொழந்துக்க கூரை அப்படியே விழுகுது. கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நின்றுட்டு இருந்ததுனால சொல்லனா வெளியே வந்துடுவா. ஐயோ தலைவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வர்றப்போ, ஓடி வந்துட்டு இருக்க சொல்லனா கரெக்டாக அங்கே இருக்கிற ஒரு பைய எடுத்துக்கிறா, அதுக்குள்ள தான் தானியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவளுக்கு தெரியும், அதை கட்டி எடுத்துக்கிறா, ஏன்னா இளவரசர் கொடுத்த டாஸ்க்கு. ஓடி போகிற சமயத்தில் அந்த அம்மாவும் பொண்ணு எட்டி பார்ப்பாங்க அந்த கூண்டுக்குள்ளே இருந்துட்டு, இவங்க தப்பிச்சு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இவளுக்கு மனசு கேட்காது, அவங்களையும் கூண்டை விட்டு திறந்து 2 பேரும் வெளியே கூப்பிட்டு வந்துடுவா. காட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பக்கம் வந்ததுக்கு அப்புறமாக நாம் 2 பேர் பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இந்த பக்கம் ஒரு வில்லேஜ் இருக்குது நீங்கள் போங்க. அம்மா அப்போ நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைக்கா எனக்கு வேற ஒரு வழி இருக்குது, எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நான் அந்த பக்கம் போவேன் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே அந்த தலைவனை வந்து இந்த பொண்ணு தான் சூழ்ச்சி பண்ணி ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மற்ற பிடிச்சி வச்ச ஆட்களையும் வந்து திறந்து விட்டுட்டு தான் வந்திருப்பா சொல்லலாம். ஸோ அவங்க தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணு கேட்பா, அக்கா நீங்கள் எங்க கூட வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அக்காங்கிற வார்த்தை கேட்டது தங்கச்சிக்காரி ஞாபகம் சொல்லனாக்க வந்துடுது. இல்லை பாப்பா நீ அம்மா பத்திரமா பார்த்துக்கணும், அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கு போய் வச்சிருப்பா இல்லையா, என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா பணம் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியண்ணாவையும் சின்னண்ணாவையும் வந்து அவள் ஏமாத்திருப்பா இல்லையா. ஆக்சுவலி இவகிட்ட பணம் இருக்குங்க, ஆனால் அந்த அளவுக்குலாம் நிறையா கிடையாது, இதில் இருக்கிறதுல பாதி கல், ஆனால் மிச்சம் வந்து பணம் தான், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு வில்லேஜ் வரும், அங்கே ஒரு புது வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் குழந்தைய அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் சொல்லனா வந்துடுவா. எந்த இடத்துல இளவரசர் வந்து தங்கியிருந்தாரோ அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள லைட்டாக விடிஞ்சிருது. ஓடி வரப்போ தடுக்கி விட்டு விழுந்துடுறா. ஐயோ நெருப்பு அணையாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண அரண்மனையை காட்டுறாங்க. தங்கச்சிக்காரியை அவங்க மேடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. தங்கச்சிக்காரியோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் வச்சு பத்திரப்படுத்துறப்போ, அம்மா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு மேட் கேட்குறப்போ, இது எங்கள் அம்மாவோட நினைவாக நான் வச்சிருக்கிறது, இதை நான் அரசர்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் நான் அடையாளம் கண்டுக்கிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் என்னை அவர் பார்க்கவும் கூப்பிட்டு விடலை, என்னை பற்றி எதுவுமே வந்து ஒரு நியூஸ் கூட என்கிட்ட வந்து சொல்லிவிடலை. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சொந்த ரத்தம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் விலகி இருந்தாலும் அந்த ரத்தம் அப்படிங்கிறது நம்மளை இணைச்சி வைக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரசரோட சொந்த ரத்தம், அரசர் எப்படி உங்களை விட்டு கொடுத்துருவார் அப்படிங்கிறப்போ தங்கச்சிக்காரி யோசிக்கிறேன், அதுதான் நான் சொந்த ரத்தம் இல்லையே, அதனால தான் ஏதோ ஒரு வகையில் என்னை இளவரசியாகவும் ஒரு மகளாகவும் ஏற்றுக்கிறதுக்கு அரசருக்கு இடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளே தோணுது. அந்த சமயத்தில் ராணியோட மெய்டு வந்து இந்த மாதிரி ராணி உங்களை கூப்பிடுறாங்க, அவங்க வாக்கிங் போகிறாங்க, உங்கள் கூட வாக்கிங் போகணும்னு நினைக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே இந்த தங்கச்சிக்காரியும் வருவா. ராணி வந்துட்டு முகத்தை பார்த்ததுமே கேட்பாங்க, ஏமா சுபேக்கா முகம் வந்து ரொம்ப வாடின மாதிரி இருக்குது, அரசர் வந்து உன்னை பற்றி எதுவும் சொல்லலை, இன்னும் உனக்கு இளவரசி பட்டம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அரசருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஆனால் நான் அரசருக்கு வந்து செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், நம்ம கூட அவரும் வாக்கிங் பண்ண வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரசர் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாராம். அந்த நியூஸ் கேட்டதுமே ராணிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இது வரைக்கும் ராணி அரசர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சு அந்த அரசர் மறுத்ததே கிடையாதான். அதனால் அதை பற்றி யோசிக்கிறாங்க. இது தங்கச்சிக்காரிக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா இது அரசர் ராணி சொல்லியும் கேட்காம இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஜின்மோ கரெக்டாக வருவாங்க. ஜின்மோ வந்ததும் எப்படிப்பா ஜின்மோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணி விசாரிக்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க,
இவங்க யார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இவங்க தான்ப்பா நம்ம நாட்டோட இளவரசி, அரசர் கூடிய சீக்கிரத்தில் அறிவிச்சிருவாரு, இந்த பொண்ணு பேர் சுபேகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஜின்மோ கேட்பாங்க, இந்த சுபேகா அப்படிங்கிறவங்கள ராணி நீங்க இப்பதான் மீட் பண்றீங்களா அப்படிங்கிறப்போ, இல்லப்பா வந்த அன்னைக்கே நான் மீட் பண்ணிட்டேன், வாக்கிங் போலான்னு வந்தோம், ஆனா இங்க மலர்களோட நறுமணம் நல்லா இருக்கேன்னு ஜின்மோ சொல்றப்போ ராணிக்கு எனக்கு அப்படி ஒன்றும் வரலையே அப்படிங்கிறாங்க. நான் மலர்கள்னு சொன்னது உங்க 2 பேரையும் தான், ஸோ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறப்போ ஜின்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் ஜின்மோ யார் என்ன அப்படிங்கிறது தங்கச்சிக்காரிக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இறந்து போன அரசரோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நீங்கள் வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ அந்த பக்கம் வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமாக ராணி வந்து சொல்லுவாங்க, இந்த தலைநகர்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் அப்படின்னா ஜின்மோ தான். ரொம்ப நல்ல பையன், ஆனால் பாவம் பிறந்ததுமே அம்மாவை இறந்து போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு 3 வயசாக இருக்கிறப்போ அவங்க அப்பா அதான் அரசராக இருந்தார் இல்லையா, இறந்து போனவர், அவரும் இறந்து போனதுக்கு அப்புறமாக தனியாக விசு தான் வந்து வளர்த்துட்டு இருக்காரு அப்படி நல்லா சொல்கிறப்போ, இல்லை நான் இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தே சொல்லுவா தங்கச்சிக்காரி. பொதுவாக அழகாக இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும், அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ராணி சொல்லிடுவாங்க. ஸோ இன்னும் இவங்க 2 பேருக்குமே பிடிப்படலை, யாருக்கு ஜின்மோக்கும் சரி தங்கச்சிக்காரிக்கும் சரி, எங்கே நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பிடிப்படலை. தள்ளி போய் நின்று ஜின்மோ பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு சுபேகா வந்து ஏதோ தப்பா இருக்கு இவகிட்ட அப்படின்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல விசு இருப்பாங்க. அப்போ விசு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு சுபேகா அவங்க அம்மா மாதிரியே ரொம்ப ரேரான பியூட்டி, ஏன்னா இவங்க அம்மாவும் இப்படிதான், பார்த்த உடனே எல்லாருக்கண்ணும் ஒரு நிமிஷம் ஆடாம அசையாம அப்படியே பார்க்கும், அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோவை பார்க்குறப்போ ஜின்மோவும் வச்ச கண்ணு வாங்காம அந்த தங்கச்சிக்காரியை தான் பார்த்துட்டே இருக்கான். அதை விசு புரிஞ்சுட்டு, ஜின்மோ வேண்டாம், நீ சுபேகாவை பார்க்குற பார்வையே சரி கிடையாது, எல்லா பொண்ணுங்கள்கிட்ட வந்துட்டு நீ ஏதோ வந்து விளையாட்டு பண்ணிட்டு இருப்பேல, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட பண்ணாத, அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை மறந்துரு அப்படிங்கிறாங்க. விசு அங்கிள் கரெக்ட், அப்படிப்பட்ட எண்ணம்லாம் எனக்கு இல்லை, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பொண்ணை எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜின்மோக்கு ஞாபகம் வந்துடுச்சு எங்கே இந்த தங்கச்சிக்காரியை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஞாபகம் வந்ததும் ஜின்மோக்கு என்னமோ ஒரு பொறி தட்டிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி தெரிய வருங்க. இந்த பக்கம் கிவ் அப் பண்ணிட்டா தங்கச்சிக்காரி, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பல, கிளம்புற அப்படிங்கிறப்ப மெய்டு இருந்துட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, சொந்த ரத்தம் தன்னோட சொந்த ரத்தத்தை கூப்பிடும் அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு ரொம்ப அப்படி தோணல, அரசருக்கே மேலே சந்தேகம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ராணி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சவ கூட அது அரசர் வந்து மறுத்திருக்காரு, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு மெய்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அரசர் கரெக்டாக இப்போ இங்கே தங்கியிருக்கா இல்லையா தங்கச்சிக்காரி, இவங்களோட இந்த குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் இருப்பாங்க. கேர்டேக்கர் கூட சொல்லுவாங்க, அரசரே இப்போ சுபேகா அவங்க தங்கியிருக்கிற குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அறிவிக்கட்டுமா அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து என்னோட ஸ்டடி ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உள்ளே இருக்கிற தங்கச்சிக்காரிக்கு ஏதோ சவுண்டு வருது பாரு அப்படிம்பாங்க. மெய்டு பார்த்துட்டு வருவாங்க, யாரும் இல்லையே மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே சீனா அப்படியே கட் பண்ணா இளவரசரை தான் காட்டுறாங்க. அந்த பேண்டை சேர்ந்து 2 மென்னும் தூங்கிட்டாங்க, பெரிய அண்ணா சின்ன அண்ணா அவங்களும் தூங்கிட்டாங்க. ஆனால் பாடிகார்டு மட்டும் இன்னும் இளவரசர் தூங்காமல் உட்காந்துருப்பாரு, அந்த நெருப்பை கிளறிட்டே இருப்பார். அங்கே வந்து ஒரு சின்ன கட்டையை தூக்கி போடுவார் அந்த நெருப்புக்குள்ளே. இந்த நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா அந்த பொண்ணுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெருப்பு அணையாம பார்த்துக்கிட்டே இருப்பார். நைட் ஃபுல்லாக உட்காந்து தூங்காம கொள்ளாமல் அந்த நெருப்பை கிளறிட்டே இருப்பார். இப்போ பாடிகார்டு ஒரு சின்ன பீஸு மரக்கட்டை துண்டை தூக்கி போட்டுட்டாரா, இளவரசரே இதுக்கு மேலே நம்ம காத்துட்டு இருக்கணுமா, போதும், நாம் வந்து இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்காக போதுமான அளவு அவகாசமும் கொடுத்துட்டோம், அண்ட் தென் கிட்டத்தட்ட இந்த நெருப்பு அணைய தான் போகுது, நீங்கள் கிளறிட்டு இருக்கிறதுனால தான் தணல் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆமாம் பாடிகார்டு நீ சொல்கிறதும் சரிதான், நான் அந்த பொண்ணை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டேன், தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன் போல இருக்கு, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு, நான் கொடுத்த டாஸ்க்கை முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன் போல இருக்கு, சரி நாம வந்து கிளம்பலாம், பேண்டுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு நினச்சேன், சரி பரவாயில்ல வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ அங்கே சொல்லனா வந்துட்டாங்க. அந்த பையன் வந்து எட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற அரிசி தூக்கி போட்டு சீக்கிரம் சமைங்க, பசி எனக்கு உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை பயங்கர கோவமா பாப்பா, என்னை இப்படி மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சொல்லலாம் வந்து நிற்கிறத பார்க்குறப்போ பெரியண்ணா சின்னண்ணா அந்த பேண்டை சேர்ந்த 2 ஆட்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் நம்ம இளவரசருக்கு ஒரு ஸ்மைல் தான் வருது, கண்டிப்பாக இந்த பொண்ணு வருவான்னு நம்பினார் இல்லையா. ஸோ அதே மாதிரி சொல்லனா வந்துட்டா ரைஸை வந்து குக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் மீட் கூட இருந்திருக்கும், அதெல்லாம் கூட குக் பண்ணி கொடுக்குறாங்க. பயங்கர முரட்டு பசி போல இருக்குது, பயங்கரமாக சாப்பிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இளவரசர் வந்துட்டு கேட்பாரு. ஆனால் அந்த 2 பேருக்கும் பெரியண்ணா சின்னண்ணாக்கு ஒரு டவுட் இருக்கும், இவன் எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா, கீழே கிராமம் இல்லை கொள்ளக்கார கூட்டம் தான் இருந்ததுன்னு இப்போ தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி வந்திருப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்குது. இளவரசர் வந்துட்டு கேட்குறாரு, கீழே இருக்கிறது கொள்ளக்கார கும்பல் தானம்மா, உன் தங்கச்சியை ஒரு கொள்ள கும்பல் தானே கடத்திட்டு போச்சுன்னு சொன்னால் அவங்க அங்கே இருந்தாங்களா, உன் தங்கச்சி நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லனாக்கு வர்ற கோபத்தில் முறைப்பா, கீழே கிராமம் இருக்குன்னு சொல்லிட்டு கொள்ளக்காரங்கிட்ட என்ன கொண்டே மாட்டி விட்டுருக்கல நீயே,
என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சாப்பாடு ஒவ்வொன்னு இருக்கும், வாயிலே வச்சுட்டு பேசுகிறப்போ அதெல்லாம் வந்து இளவரசர் மேலேயே தெரிக்குது. இளவரசரே பயங்கர சுத்தம் பார்க்குறவர், இதெல்லாம் தெரிக்கிறப்ப அவருக்கு ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சி பல்ல எடுத்து தொடச்சிக்கிட்டு, இதை பாரு, நீ பேண்டில் ஈஸியாக சேர முடியாது, அதுக்காக உனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி, டாஸ்க்கை கொடுத்துட்டீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஒரு ஆண் மகனுக்கு அவன் கொடுக்குற வாக்கு வார்த்தை அப்படிங்கிறது உயிருக்கு சமம்னு சொன்னீங்க. ஸோ இந்த டாஸ்கில் நான் வந்து நல்லபடி தேடி வந்துட்டேன் அப்படின்னா இந்த பேண்டில் என்ன சேர்த்திப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இளவரசர் சிரிச்சுக்கிட்டு, கண்டிப்பாக உன்னை பேண்டில் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லானுக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிரும். அவ்வளோதான், எல்லாரும் சேர்ந்து தலைநகருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்துட்டு இருக்கிறப்போ இளவரசர்கிட்ட பாடி கார்டு கேட்பாங்க, இளவரசரை நிஜமாக அந்த பொண்ணை பேண்டில் சேர்த்துக்க போறீங்களா அப்படிங்கிறப்போ, ஆமாம், ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பிரெயின் இருக்குது, நான் ஒன்றும் கண்மூடித்தனமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கலை, அந்த பொண்ணுக்கிட்ட பிரெயின் மட்டும் கிடையாது ஸ்கில்லும் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா ட்ரைனிங்கில் அந்த பொண்ணு தாக்கு பிடிப்பாளா அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக தாக்கு பிடிப்பா. பாடி கார்டு ஒருத்தங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துடுறாங்க, ரொம்ப டார்க்கான அந்த சிறையில் போட்டு அடைச்சிட்டாலும் அந்த ஜன்னல் வழியாக வர்ற சின்ன வெளிச்சம் இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை, இந்த சிறையில் தான் சாக போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா வெளி உலகத்தை வந்து அந்த சின்ன ஜன்னல் வழியாக அவங்க பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்ம வெளியே போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த சிறையில் வாழ்வாங்க. ஸோ இந்த பொண்ணும் அப்படி தான், அவள் தங்கச்சி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா, இந்த பேண்டில் சேர்ந்தா கண்டுபிடிச்சிட முடியும்னு நம்புறா. அப்போது இந்த பேண்டில் சேர்றதுக்கான ட்ரைனிங்கை அவள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் சொலனை திரும்பி அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்பா, பெரியண்ணாவையும் சின்னண்ணாவையும், நீங்கள் எதுக்கு என் கூட வர்றீங்க அப்படிங்கிறப்போ, ஐயோ இது என்ன ஊரோடா ஊவீடா, நீ போகிற நாங்கள் பின்னாடி வரோம் அவ்வளோதான் சொல்லிடுவாங்க. சொலனா வந்து இளவரசர்கிட்ட நம்ம தலைநகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு முக்கியமாக போகணும்னு சொல்லுவாங்க. எங்கன்னா ஆன்ட்டியோட கடைக்கு தான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஆன்ட்டியை தான் காட்டுறாங்க. எங்கே போனாங்க எது போனாங்கன்னு தெரியல, சொலனாவி காணும், 2 பேரையும் காணும், சொலனா தங்கச்சி கண்டுபிடிச்சாலும் தெரியலன்னு புலம்பிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு இவருக்கு பெரியண்ணாவோட ஞாபகம் வந்துடும். இந்த ஆன்ட்டிக்கு கல்யாணமாகி கணவன் இறந்து போயிருப்பாங்க, குழந்தையெல்லாம் இருக்காதுங்க. தடார என்னமோ தெரியல, பார்த்தோன்னா பெரியண்ணாவை இவருக்கு பிடிச்சி போச்சு. நான் இதுக்கு இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு விதவை, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கா, எனக்குன்னு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக சொலனா வந்துடுவா. சொல்லணும், எங்கடியுமா போனேன், தங்கச்சி கண்டுபிடிச்சியா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை கண்டுபிடிக்கல, ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை தான் கை காட்டுவா. ஆன்ட்டியும் இளவரசரை பார்த்துருவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற பெரியண்ணாவை பார்த்துட்டு, இந்த உலகத்தில் நல்ல ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ இளவரசர் தன்னை தான் சொல்கிறாங்க நினச்சிக்கிட்டு, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணிடலைங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஆன்ட்டி வந்தவங்க இளவரசரை சட்டையே பண்ணாமல் பெரியண்ணா கிட்ட போயிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்லவர், சிலனாக்கு உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பாங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி பாராட்டினதெல்லாம் எனக்கு இல்லையா, சரி சரி நம்மளும் இப்படியே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறாங்க. இளவரசர் தான் பயங்கரமாக சுத்தம் பார்ப்பாரே, அவர் தனியாக உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் என்னென்னமோ போட்டு வெளுத்து கட்டி சாப்பிட்ருக்காங்க. இளவரசருக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்க. இளவரசருக்கு அதை சாப்பிட பிடிக்கல தான், வெக்கத்தை விட்டு நீங்கள் சாப்பிட்றது கொடுங்கணும் கேட்க பிடிக்கல. அப்போ ஆன்ட்டியே கேட்பாங்க, இளவரசருக்கு இது கொடுக்கலாமே அப்படிங்கிறப்போ பாடி கார்டு இருந்துட்டு, இல்லை அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார், நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொல்லனாவும் சொல்லுவா, அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஆண்டி, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்ட்டு இளவரசர் பார்த்துக்கிட்டே இருப்பாரா, சொல்லனாக்கு புரிஞ்சு போயிடுது. அவள் ஒரு பவுல் கொண்டே வைப்பா. ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம் இளவரசர் சொல்கிறப்போ, இதை பாருங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா வச்சிருங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தது தான் தாமதம். அப்படியே ஒரே செகண்டில் இந்த பவுலையே காலி பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் பேண்ட் பார்ப்பாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமாக இவங்க கிளம்புற டைமா, ஆன்ட்டி வந்துட்டு ஹெல்ப்புக்கு இவங்க 2 பேரும், அதாவது பெரியண்ணாவையும் சின்னண்ணாவையும் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பேண்டில் சேர்றதுக்காக இளவரசர் கூட சொல்லனா போயிடுவா இல்லையா. ஸோ ஆன்ட்டிக்கு வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. ஆனால் உங்களுக்கு ஓகேவா ஆன்ட்டி இவங்களை வச்சுக்கிறது அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நீயும் உன் தங்கச்சியும் தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தது இல்லையா, அங்கே தான் நீயும் உன் தங்கச்சி தங்கிட்டு இருந்தீங்க, அங்கேயும் இவங்க தங்கிக்கிட்டோம், மற்ற டைமில் எனக்கு டிஃபன் கடையில் வேலைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இளவரசருக்கு இந்த அம்மாவோட கை பக்குவம் பிடிச்சி போச்சு. யார் ஆன்ட்டி சமைக்கிற அந்த சமையல், இது எனக்கு அரண்மனையில் எப்படி கிடைக்கும், நான் நினச்ச நேரத்துக்குலாம் இந்த கடையில் வந்து இவங்க ஃபுட்டை சாப்பிட முடியாதுல்ல அப்படிங்கிறப்போ, இளவரசரை நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்களை கூப்பிட்டு போயிடுவோம், அரண்மனையில் இருக்கிற கிச்சனில் இந்த ஆன்ட்டிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துடலாம், உங்களுக்கு எப்போல்லாம் இந்த டிஷ்ஷு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ இவங்களை கூப்பிட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிறப்போ, எஸ் தட்ஸ் மை பாய், அதனால தான் நான் பாடி கார்டை வச்சுருக்கேன், போய் அவங்கக்கிட்ட சொல்லு அப்படிங்கிறப்போ, நீங்களும் எங்கள் கூட கிளம்புங்க ஆன்ட்டி, அரண்மனையில் இருக்கிற கிச்சனில் உங்களுக்கு நாங்கள் வேலை போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ சொல்லனாக்கெல்லாம் சந்தோஷம் தான். சரி ஆன்ட்டி கூப்பிட்டு போகலான் தான் இருக்குது. ஆன்ட்டி திரும்பி பார்த்து, ஐயோ பெரியண்ணா விட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இளவரசரே வந்து, நீங்கள் மட்டும் இல்லை ஆன்ட்டி, உங்களுக்கு உதவிக்கு ஏதாவது ஆட்கள் வேணுனாலும் கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறப்போ, நான் இந்த பெரியண்ணாவை மட்டும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவருக்கும் சந்தோஷம் தான், ஏன்னா அவருக்கும் ஆன்ட்டி பிடிச்சிருக்கு. ஆனால் கூடவே தம்பி மாதிரி பழகணும், எப்படி விட்டு போகிறதுன்னு தெரியல. இல்லை என்னால் வர முடியாது, என்னோட தம்பி மாதிரி அவன் கூட பழகிட்டான், ரொம்ப வருஷமாக நாங்கள் ஒன்றா இருக்கோம், என்னால் இவனை விட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து இளவரசர், சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடும்.
கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ ஆன்ட்டி சொல்லனா கிட்ட கேட்பாங்க, நிஜமாலுமே இந்த நாட்டோட அரசரோட மகனாடி இவரு? ஆமா ஆன்ட்டி, ஆரம்பத்தில் எனக்கும் நம்பாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவர் இளவரசர். பக்கத்தில் இருக்கிறது ஒரு பாடி கார்டு, பின்னாடி 2 பேர் வராங்க இல்லையா, அவங்க பேண்டை சேர்ந்து ஆளுங்க. என்னதான் இளவரசராக இருந்தாலும் ஒரு டஃப்பான காய் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய அண்ணாவை பார்த்து சைட் அடிப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் ஒருத்தர் கண்ணாலேயே பார்த்துக்கிறது பண்ணிக்கிறது சின்ன அண்ணாவுக்கு பிடிக்கல. அவங்க 2 பேர் ஒதுக்கி விட்டு சென்டர்லேயே வந்து நிற்பாங்க. இப்படியெல்லாம் கலாட்டா பண்ணிட்டு பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாலும் சொல்லனாக்கு மனசுக்குள்ள தங்கச்சி ஞாபகமாகவே இருக்கும். ஏன்னா தங்கச்சிக்கு தலைநகருக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ தங்கச்சி இல்லாமல் நான் மட்டும் வரேன். ஆனால் சொல்கி, நீ எங்கே இருக்க ஏது இருக்குன்னு தெரியல. தலைநகருக்கு வந்து நான் பேண்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சு உன்னோட ஆசைப்படி நம்ம தலைநகர்லேயே வாழலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வருவா. அப்போ அப்படியே கண்ணீராக வரும். ஆன்ட்டி சொல்வாங்க, உன் தங்கச்சி நினச்சி ஃபீல் பண்ணாத, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துவாங்களா. அப்போ சொல்லனா கண்ணை தொடச்சுப்பா. அப்படி இளவரசர் திரும்பி பார்ப்பாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்போ பாடிகார்டு வந்து சொல்லுவாங்க, இளவரசரே நீங்கள் சொன்னது நிஜம்தான். அவங்க தங்கச்சி மேலே சொல்லனா உயிரியே வச்சுருக்காங்க. அதுதாண்டா என்னோட மனசையும் வந்து அசைச்சு பார்க்குது. தங்கச்சி எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, ஏது இருக்கான்னு எதுவுமே தெரியாமல் அவளை கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கா பாத்தியா. அந்த அன்பு பாசம் தான் என்னை வந்து ரொம்ப வந்து ஷேக் பண்ணி பார்க்குது. அவளுக்கு நான் உதவி பண்ணுறதுக்கான மிக முக்கிய காரணமே அதுதான் அப்படின்னு சொல்வார். இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் அரண்மனைக்குள்ளே தான் காட்டுறாங்க. குயின் வாக்கிங் வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் எதர்ச்சியாக தான் இந்த தங்கச்சிக்காரியும் வெளியே வருவா. வந்தவ சரி குயின் இருக்காங்கன்னு திரும்பி போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ தங்கச்சிக்காரியோட மேடு என்ன சொல்வாங்கன்னா, இப்படி பண்ணாதீங்க, குயினை பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்திட்டு போகணும். ஏன் மரியாதை செலுத்துறது முக்கியமா அப்படின்னு கேட்குறப்போ, நிஜமா நீங்கள் அரண்மனைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா குயினை எந்த அளவுக்கு மதிச்சு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மரியாதை செலுத்தலான்னு நினைக்கிறதுக்குள்ள அங்கே அரசர் வந்துடுவார். அரசரும் குயினும் பேசிட்டு இருப்பாங்க. உடனே மேய்டு சொல்லுவாங்க, இதுதாங்க சரியான சமயம். இப்போ நீங்கள் குயினை பார்க்குற மாதிரி போய் உங்களை அரசர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் எகெயின் உங்களை பார்க்குற அரசருக்கு, ஐயோ நம்ம பொண்ணு இப்படி விட்டு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சீக்கிரம் இவளுக்கு இளவரசி பட்டம் கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும்னு தோணும் அப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த தங்கச்சிக்காரிக்கு பக்கத்தில் இருந்த மந்திரியார் தான் கண்ணில் படுறாரு. அரசர் பக்கத்தில் இருக்காரு அந்த மந்திரியார். அவர் அரசருக்கு அந்தளவுக்கு க்ளோஸா? ஆமாங்க, தளபதிங்கிற பொறுப்பில் இருக்காரு, மந்திரியாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு எல்லா வகையிலும் அவர் தான் அட்வைஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, ராணியோட அப்பாவும் அவர் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னது ராணியோட அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இவ யோசிக்கிறா தங்கச்சிக்காரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூமில் வந்து மந்திரியார் பேசுகிறப்போ கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தானே பேசியிருப்பாரு. என்னம்மா என்னென்னமோ பேசுகிற, அரசர் உன்னை பார்த்ததும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, அவர் நல்லா இருக்காரா இல்லையான்னு கேட்கலையே நீ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு இல்லையா. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. யாருக்கும் மரியாதை செலுத்த வேண்டாம், ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வந்துடுவா. ரூமுக்குள்ள வந்து உட்காந்தவளுக்கு பயங்கர யோசனையா இருக்கும். அந்த மந்திரியார் என்ன சந்தேகப்படுறாரு, நான் தான் உண்மையான சுபேக்காவா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்காரு. ராணியோட அப்பாவும் அவர் தான், அரசருக்கு வந்து அட்வைசராகவும் இருக்காரு, மந்திரியாகவும் இருக்காரு, தளபதியாகவும் இருக்காரு. அவ்வளோதான், நம்ம சாப்டர் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு ஜின்மோ வருவான். வந்தவன் ஒரு கிஃப்ட் கொடுப்பான், நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஷூவை கொடுப்பான். அதை பார்த்ததும் இந்த தங்கச்சிக்காரிக்கும் பிடிச்சிருக்கும். இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நீ அரச குடும்பம், நான் இறந்து போன அரசரோட பையன், நானும் ஒரு அரச குடும்பம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீ வந்திருக்கிறதுனால உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க, இளவரசிகளுக்குன்னு சேம்பர் இருக்குமே அங்கே தானே நீ இருக்கணும், நீ இங்கே இருக்கிறத பார்த்தா அரசர் இன்னும் உன்னை இளவரசியாக அறிவிக்கலை போல இருக்கு. ஓகே, எனக்கு புரியுது. அப்போ அரசர் வந்து உன்னை பார்க்கறதுக்கும் கூப்பிட்டு விடல. சரி, இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் வந்தேன், உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு வெல்கமாக இருக்கட்டும்னு கொடுத்தேன், கிளம்புறேன். அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷம் இருங்க ஜின்மோ, உங்களால் எனக்கு உதவி பண்ண முடியுமா? எந்த வகையில்? அரசர் எந்த இடத்துல வந்து இருப்பார், எந்த இடத்துல அவர் ரொம்ப நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறா. ஆனால் ஜின்மோ என்ன சொன்னாருன்னு தெரியலங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணதோ இவங்க தலைநகருக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே வந்தது கடைவீதி. இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கடைவீதிக்கு போகிறது, நல்லா கலராக ட்ரெஸ் வாங்கிக்கிறது எல்லாமே தங்கச்சிக்காரிக்கு தானே பிடிக்கும். சொல்லனாக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ தங்கச்சி ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூஸ் எல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் என் தங்கச்சிக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலறா. இது இளவரசரும் பாடி கார்டும் பார்க்குறாங்க. எகேன் தங்கச்சி நினச்சிதான் அலறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் புரியுது. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. ஜின்மோ என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, அரசருக்கு நிலா வெளிச்சத்தில் அந்த கார்டன் ஏரியாவில் குட்டி குட்டி பாண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை சுற்றியும் வந்துட்டு வாக் ஏரியா மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நிலா வெளிச்சத்தில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜின்மோவே போய் அரசரை பார்த்து, அரசரே எப்போவுமே இளவரசர் இருந்தார் அப்படின்னா அவர் தான் உங்களை வந்து டெய்லி பார்த்துப்பாரு, உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாரு. இப்போது இளவரசர் இல்லாததுனால நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ அரசர் கேட்பாரு, ஜின்மோ இப்போல்லாம் நீ எதுவும் தப்பு பண்ணுறதில்ல போல இருக்குது, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீ டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுற போல இருக்குது அப்படிங்கிறப்போ, ஆமாம் அரசரே, கடைசியாக நான் பண்ணது தான் அந்த தப்பு, அதோட நான் விட்டுட்டேன். ஏன்னா அப்போ நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க, ரொம்ப வருத்தப்பட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த தப்பையே நான் பண்ணல அப்படின்னதும்
அரசருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேர்டேக்கருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமாக அரசர் கூடவே இந்த ஜின்மோவும் வரான். நானும் உங்க கூடவே வரேன் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அரசருக்கு வந்து கை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கல்லை சூடு பண்ணி கிளாத்தில் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கல்லெல்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அரசரே கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் கொஞ்சம் வார்ம் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ இந்த பக்கம் வர சமயத்தில் விசு பார்த்துருவாரு. ஜின்மோவை கூப்பிட்டு, ஜின்மோ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு சுபேக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா நீ? இது கொஞ்சம் கூட சரிப்பட்டே வராது. அந்த சுபேக்கா பொண்ணோட தாத்தா தான் இப்போ இருக்கிற அரசரோட சேர்ந்து பிளான் பண்ணி வேட்டையாடுற இடத்துல விஷத்தடம்னு அம்பை வச்சு உங்க அப்பாவை கொன்னது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இதை பாருங்க, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பல பெண்களை பார்த்துருக்கேன், ஆனால் அதில் இந்த சுபேக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அவளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவே எடுத்துரிஞ்சு பேசிட்டு ஜின்மோ வந்துடுவார். இந்த பக்கம் நம்ம சொல்லலாம் இளவரசர் எல்லாரையும் தான் காட்டுறாங்க. இவங்க அரண்மனைக்கு முன்னாடி அந்த கோட்டைச்சுவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்குள்ளதான் அரசர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை பார்த்து கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சிக்கு தலைநகரில் வாழணுன்னு தான் ரொம்ப ஆசை, ஆனால் அவன் என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அழுதுகிட்டே தான் உள்ளே வருவா. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா அரசருக்கு என்ன பிடிக்கும், எந்த இடத்துல ரொம்ப நிம்மதியாக இருப்பார் அப்படிங்கிறத ஜின்மோ சொல்லிட்டான் இல்லைங்களா? அந்த கார்டனுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இந்த தங்கச்சிக்காரி வரா. அதுவும் எந்த பாட்டு அப்படின்னா சாவா இவங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டு. அதே பாட்டு தான் அரசர் கூட ஒன்றா இருக்கிறப்போ அரசர் தூங்குற சமயத்தில் அதே பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை கேட்டதும் சாவா ஞாபகம் வந்துடுது அரசருக்கு. தங்கச்சிக்காரி அப்படியே ஏதோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பாட்டு பாடிட்டு அவங்க அரசர் இருக்கிறதே கவனிக்காத மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பா. அரசர் பார்த்துட்டு அவருக்கு வந்து சாவா ஞாபகம் வந்துடும். சாவா, நீ எங்கே போயிருந்த? கடைசியில் நீ எப்படியோ என்கிட்ட வந்து சேர்ந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா இருப்பாருங்க. அவள் பிளான் சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இங்கே இந்த மாதிரி பாட்டு பாடி அரசர் தன்னை மகளாக ஏற்றுக்கிறதுக்கான எல்லா வேலையும் தங்கச்சிக்காரி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அரசரோட உண்மையான மகளான சுபேக்கா, அவள் தான் உண்மையான சுபேக்கா. அது நம்ம சொல்லணும் தான். அவங்க இப்போ தான் அரண்மனைக்குள்ளே வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.